ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கணும்? யூனிட் 8ல வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுலேயும் தமிழ்நாடு சம்மந்தமா அகல் ஆராய்ச்சிகள் வந்து எங்கெங்க எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெங்க நடக்குது. இப்போ முக்கியமாக பாருங்க, சென்னானூர் அகலாய்வு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. சென்னானூர் அகலாய்வு எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரி. இங்கே என்னன்னா தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்க, கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு என்னன்னா நடப்பு நிகழ்வுகள்ல நம்ம பேப்பர் நியூஸ்ல வந்து ரெகுலரா வந்து நியூஸ் வந்துட்டே இருக்குது. இதை தான் நமக்கு என்ன கேட்பாங்க, யூனிட் 8ல இருந்து நமக்கு அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த பானையில வந்து ஊகூர் என்ற ஊர் பெயர் இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. என்ன சார் இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்லாம் நினைக்காங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் குரூப் 1ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணெய் கசிவு நடைபெற்றதுனால சுற்றுச்சூழல்ல வந்து எந்த ஒரு பறவை இனம் பாதிக்கப்படுது அந்த அளவுக்கு டெப்தா கேட்குறாங்க. அப்போ இந்த அகல் ஆராய்ச்சி யூனிட் 8லன்னு கேட்கும்போது, ஏன்னா அவங்களுடைய முக்கியம் என்னன்னா நம்ம அந்த கொஸ்டினை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல தான் கேட்குற மாதிரி இருக்குது எல்லா கொஸ்டின்ஸுமே. அப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தயாராகணும். அப்போ சென்னானூர் அகலாய்வுன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, அதுல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. அதுல என்ன ஊர் பெயர் இடம் வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊகூர். அடுத்து பொற்பனைக்கோட்டை அகலாய்வு. பொற்பனைக்கோட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க. பொற்பனைக்கோட்டை பொரு புது அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் வச்சிருங்க. இங்க என்ன பாத்தீங்கன்னா அஞ்சனக்கோல், அப்புறம் 4 செம்பு அணிகள் இதெல்லாம் கிடைச்சிருக்குது. அஞ்சனக்கோல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மை தீட்டும் குச்சி. இப்ப நீங்க இதுவும் பேப்பர்ல தான் நமக்கு வந்திருக்குது. இப்ப இதை பத்தி கூட நம்ம சிஎம் வந்து சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு அகலாய்வுல என்னென்ன பொருள் கிடைச்சது. அதுல இந்த பொற்பனைக்கோட்டை அகலாய்வுல வந்து இந்த அஞ்சனக்கோல் மைத்தீட்டும் குச்சி கிடைச்சது. இதை பத்திலாம் வந்து பேப்பர்ல நம்ம சிஎம் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மருங்கூர் அகலாய்வு. சரிங்களா? மருங்கூர் அகலாய்வு எங்கன்னு பாத்தீங்கன்னா கடலூர். இதுல வந்து என்னன்னா ராஜராஜ சோழனோட கால செம்பு காசு, பானை ஓட்டிலான வட்ட சில்லுகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ராஜராஜன் சோழ கால செம்பு காசு, பானை ஓட்டிலான வட்ட சில்லுகள் கீழ்கண்ட எந்த அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மருங்கூர் அகலாய்வு கடலூர். அடுத்து சிவகங்கையில என்ன இருக்கு? கீழடி. சரிங்களா? கீழடியில இப்ப எத்தனாவது கட்ட அகலாய்வு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். 10ஆம் கட்ட அகலாய்வு போயிட்டு இருக்குது. இங்க என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல மூங்கில் கம்புகள், ஊன்றுவதற்கான குழிகள், அதுக்கப்புறம் இரும்பு ஆணிகள், விளிம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? அப்ப இதுவும் முக்கியம். அப்போ சிவகங்கை எங்க கீழடி அகலாய்வு சிவகங்கை, மருங்கூர் கடலூர், பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை, சென்னானூர் அகலாய்வு கிருஷ்ணகிரி. சரிங்களா? அடுத்து சிவகங்கையிலே அப்புறம் இன்னொரு 10ஆம் கட்ட அகலாய்வுல இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னன்னா மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகள். சரிங்களா? மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகள் சமீபத்தில் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த அகலாய்வுன்னு கேட்கலாம். கீழடியில உள்ள அகலாய்வு. அதோட சென்டிமீட்டர்னு பாத்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர், 4.3 சென்டிமீட்டர். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா கேட்பாங்க. குரூப் 1 குரூப் 2 பொறுத்தவரையில வந்து ரொம்ப டெப்தா எடுப்பாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்திருக்கீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரத்துல ஒரு அந்த பானைகள்லாம் அதோட சைஸ் எப்படி அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா கேட்கலாம். முக்கியமான அகலாய்வு. அடுத்து கண்ணாடி பாசி மணிகள் கிடைச்சிருக்குது. அடுத்து தா எனும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சமீபத்துல சிவகங்கை அகலாய்வுல வந்து டேஷ் எனும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை கண்டுபிடிக்கப்படுது. கா கி தூ தி அப்படின்னு சொல்லி தா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா தா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யூனிட் 8ல வந்து கரண்ட் அஃபேர் சம்பந்தமா இப்ப லேட்டஸ்டா பேப்பர்ல நியூஸ்ல டெய்லி வந்துட்டு இருக்கிறது. இது நம்ம கண்டிப்பா யூனிட் 8ல இருந்து கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு வீடியோல